சரி, பச்சை குழந்தைன்னு பார்க்காம என்ன அக்கிரமம் காட்டியாலுவ. உன்னால எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுடண்ட. வசந்தி, ஏ வசந்தி, வசந்தி இருக்காளா போயிட்டாளன்னு தெரியலையா? ஏ வசந்தி, வசந்தி, ஏ வசந்தி, ஏ வசந்தி, ஏ வசந்தி. செவிடி இருக்காளா போயிட்டாளன்னு தெரியலையா? இவ்வளவு விழி வலிக்க காதா கேட்காம இருக்கோம். ஏ வசந்தி, ஏ வசந்தி, என்னோட பிள்ளை எங்க? தெரியலையா? இவ்வளவு நேராவே பிள்ளைய பார்க்காம உனக்கு அங்க என்ன முக்கியமான வேலை? கொஞ்சம் வெயிட் போட்டுட்டோமா? இனி சோறு திங்கறத குறைச்சிட்டு ஃப்ரூட் எடுக்கணும். நீ இடுப்பு பக்கத்துல எல்லாம் நல்லா வெயிட் போட்டுட்ட. இருந்தாலும் முந்தி இருந்ததால கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் வெயிட் குறைக்கணுமோ? இன்னும் நம்ம கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிட்டோம்னா அச்சாசல் நயன்தாரா போலதான். வீட்டுல உள்ள பிள்ளைய காணல, வேற இவன் நயன்தாரா ஆக போறாள். நயன்தாரா ஒண்ணு வச்சு சப்பிடுவா பாத்துக்க. பிள்ளை எங்கன்னு கேட்டா தெரியாதியா? ஒரு உலகத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவ பிள்ளைய பார்க்காம மேக்கப் போட்டிருக்கியா? மேக்கப் அவன் இவன் பேசாத. இந்த டிவில ஃபுல்லா 10 வயசு பிள்ளைய காரணம், 15 வயசு பிள்ளைய காரணம்னு சொல்லியாவ. இங்க இவ மேக்கப் போட்டிருக்கியா? அதுவும் நம்ம பிள்ளை எங்கன்னு கேட்டா தெரியலையா? அதான் தின்னுட்டு இருக்க முடியாம நீ இருக்கா. யா நீ வேலைக்கா போறா? அம்மா எனக்கு இப்ப இழுக்கியா? இல்ல எங்க போனாலும் விட மாட்டேன். இல்ல எங்க போனாலும் விட மாட்டேன். பியாடு கட்டானா? அப்புறம் தூக்கி எறியாத கைய முடிச்சு போடுவேன். அண்ணன் வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை போல. உடனே பாத்துக்கலாமா?
குரல பாரு. எங்க 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 விளையாடாதீங்க எங்க வசந்தி அக்கா. ஏய் இழுவ நீயா? ஏய் யாரம்மா சொல்லுங்களா? ஏய் யாரம்மா? எங்க நீங்களா? எங்க சாரிங்க தெரியாம சவுட்டிட்டேன். எங்க யாங்க இப்படி எல்லாம் விளையாடுறியா? என்ன வேற குழுக்கு டைம் ஆச்சுங்க. சின்ன பொண்ணு ஆனாலே இப்படியா அடிப்பா? எங்க பேச விட்டியா சின்ன பொண்ணு? எங்க ஒர்க் பண்ணிட்டுலாங்க இருந்தீங்க. நான் வேற யாரோன்னு நினைச்சு சமுட்டிட்டேன். சரி எதுக்கு இங்க வந்திய? இல்ல சின்ன பொண்ணு, பாட்டெல்லாம் போட்டு நல்ல சந்தோஷமா இருந்தியே, அதான் கேட்க வந்தேன். சந்தோஷமா ஒன்னும் இல்லைங்க. ஏதோ குழுக்கு டைம் ஆச்சா, அதுல இப்ப பாட்டு போட்டா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடல. அதான் பாட்டு போட்டு சும்மா நானும் பாடிட்டு துணி துவச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடலாங்க. இந்த குழுக்கு வேற போனோம், அதுக்கும் டைம் ஆச்சு. இன்னொரு 5-6 துணியும் கொஞ்சோண்டு பாத்திரம் மட்டும் கிடக்கு. அதான் முடிச்சுட்டேன்னா பைய குழுக்கு ஆடிடலாம். அதான் பாக்கி எங்க வேலை முடிஞ்சாதானே. இப்போ வசந்தி அக்காயும் வந்து நிப்பாவே இல்லங்க. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, நான் அளவிய, நீ குழுக்கு போ. எங்க உங்களோட வேலையை பத்தி நீங்க போவாங்க. எனக்கு நீங்க வேலை செய்யறதா உங்க அம்மா பார்த்தா உங்களை ஏசுவாங்க. ஏன் என்னோட பொண்டாட்டிக்கு தானே நான் வேலை செஞ்சு குடிக்கே. சொல்லு என்ன பண்ணணும்? ஏங்க நான் எல்லாத்தையும் அளவியாச்சுங்க. நீ காய மட்டும் தான் போடணும். சரி என்னட்ட தானா காய முடியே. சரிங்க, அந்த ஃபுல் துணியை எடுத்துட்டு வாங்க. எங்க என்ன இறக்கி விடுங்க. ஏங்க உங்க அம்மா நம்ம 2 பேரும் பார்த்து திட்டுவாங்கங்க. திட்டுனா திட்டட்டு. ஏங்க இறக்கி விடுங்க. ஐயோ அம்மா அம்மா. என்ன தண்ணில நீர் யான மாதிரி உருண்டுட்டு தெரியா? துணிக்கெல்லாம் சோப்பு போட்டியா? போட்டுட்டேன் தே. இன்னைக்கு ஆய மட்டும் தான் போடணும். நீர் யான மாதிரி உருண்டுட்டு கிடக்காம செய்ய வேலைய பாரு. எலும்ப முடியல, கொஞ்சம் தூக்கி விடுவீங்களா? மாடு மாதிரி திங்காளா? எலும்பு. எலும்பிட்டதே. உனக்கெல்லாம் கொஞ்சமா கொழுப்பு இருக்கு. அப்படியே நில்லுங்க. உங்க 2 கண்ணும் உங்க முடியல இருக்குதே. கொஞ்ச நேரத்துல தலைய திருப்பி பார்த்தாலே. ஒத்த கண்ணு எல்லாம் பரட்ட தெரிஞ்சு பரவ. நீங்க வெளியில போகும்போது எல்லாரும் உங்களை ஒத்த கண்ணி எல்லாம் கூப்பிடுவாங்க. இல்லத்தே, எல்லாரையும் உங்களை பரட்டன்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. அதான் இன்னொரு பேரு சேருதுனே கூப்பிட்டேன். என்னக்கா? இல்லக்கா, எல்லாரும் மரத்துக்கு அடியில கடந்து விளையாடிட்டு இருக்கணும். யாரும் சொல்லலக்கா, நான் பார்த்தேன். என்னோட மொபைல் அங்கதான் இருக்கியா? வாருங்க, இங்க 5-6 துணியும் ஒரு பாத்திரமும் கிடக்கு. அதெல்லாம் அளவிட்டு வாரேன். எக்கா, நான் வர்றதுக்கு முன்னாடியே ஏதாவது கதையில விட்டுறாதீங்க. எக்கா, நான் வர்றதுக்கு முன்னாடியே ஏதாவது கதையில விட்டுறாதீங்க. என்னத்தே? சொல்லுங்க தே, என்ன குழுக்கு போனோம். சரி தே, வாரேன். ஏன் தே, இந்த வாய் நல்லா இல்லையோ? அப்ப இப்படி வைக்கட்டா? சும்மா விளையாட்டுக்கு தானேமா பண்ணா. சின்ன பொண்ணு இப்படி மூஞ்சிக்க கிட்ட வந்து நிக்கா, கொஞ்சோண்டு தள்ளி போ. சரிங்க. ஏங்க இது போதுமாங்க? ஏன் சின்ன பொண்ணு இப்படி விளையாட்டு காட்டியா? கொஞ்சம் கிட்ட தள்ளி வா. ஐயோ, வந்து தொலைய. கிட்ட வான்னு சொல்லுறியா, கிட்ட வந்தா திட்டுறிய. கொஞ்சம் தூரம் தள்ளி போன்னு சொன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போற, அதுக்கும் திட்டுறிய. இது போதுமாங்க? இம்மா தாயே, இங்க வந்து கொஞ்சம் நில்லுமா. சொல்லுங்கம்மா. சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். அதுக்குமே செருப்பு குளத்தையில அடிக்கிறியன்னு சொல்லுவியா? அதெல்லாம் தப்பு இல்லாத்தே. கம்ப அண்ணனா வச்சு அடிங்க. ஏன் சின்ன பொண்ணு? இந்த அடி எதுக்கு தெரியுமா? உங்க அம்மாவுக்கு வாய்ஸ கேட்ட உடனே என்ன கீழே இட்டுட்டு போனியால, அதுக்கு போறேன். ஏங்க கனி விளையாட போறேன்னு சொன்னா இன்னும் ஆள காணல. நான் அவளை மட்டும் கூட்டிட்டு வரேங்க. எங்க நான் கனிய கூட்டிட்டு வரேன். கேஸுக்கு மேல கறி இருக்குங்க. ஒரு 2 விசில் கேட்டோன்னா ஆஃப் பண்ணிடுவீங்களா? உமா, கறி ஆஃப் பண்ணிட்டு போகுமா? ஏங்க கறி 2 விசில் வந்த உடனே போதுங்க. அத மட்டும் ஆஃப் பண்ண முடியாதா? உமா, எனக்கு வேலை இருக்குல்ல உமா.
நீ கறியை ஆஃப் பண்ணிட்டு போ. கொஞ்சம் கூட நகர முடியாது உமா. வேலைன்னு வந்துட்டு ஒரு பொண்டாட்டி பிள்ளையில கூட பாத்துக்க முடியல. அவருக்கு காது கேட்காது. நம்மளே யாருன்னு பாப்போம். என்ன கீதா வயசு மாதிரி கேக்குது. ஆனா கீதா உமாவை கூப்பிடாத வாய்ப்பு இல்லையே. போய் யாருன்னு பாப்போம். ஐ கீதா, ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன். ஒரு நீட்டு சிரிப்பு தான் கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்புல முறுப்பெயர் செத்து போயிட்டா. ஐயோ ஐயோ. இரு, நான் என்னன்னு பார்த்துட்டோனே வேட்டு வச்சு முடியே. கீதா, செல்வா, ஹாய். ஹாய் கீதா, எதுக்கு உமாயை விളിച്ച? அது ஒண்ணல்ல செல்வா, இல்ல குழு உண்டல்ல அதுக்குதா. அடுத்து நம்மளுக்கு ஒரு மீட்டிங் உண்டு, வந்துடுவீங்களா? எப்ப வேணாலும் கூப்பிடு, நான் வரேன். நம்ம எப்பவுமே ஃப்ரீ தான் கீது. ஆஹா, யாருமா அது? வாடியே வா, உனக்கு ஒரு பேசணும். கீது, அவ என்ன சமைக்கிறதுக்கு தான் கூப்பிடியான்னா அங்க என்ன சமைச்சிட்டா இருப்பேன். மீட்டிங்னு சொன்னால அதுக்கு நான் என்ன இப்பவுமே வரேன். போயிட்டு வரேன். சரி செல்வா. விட்டுருமா, அவ கூப்பிட்டால உமா, அதனால உமா போனேன். போறதல்ல நான் என்னெல்லாம் வேலை செய்ய சொன்னேன் அதை செய்யத விட்டுட்டு அந்த சிலிப்பிட்ட போய் நீ பேசிட்டு இருக்கிறதுனா, அந்த சிலிப்பிட்ட போய் நீ என்ன சொன்னா? இவருக்கு மீட்டிங் நடக்குவா, மீட்டிங். இங்க பாரு, சோறு வச்சிரியே, கஞ்சிய வடிச்சிரு. அடுத்து பருப்பு குழம்பு வச்சிரு, குக்கர் ரெடியா தான் இருக்கு. அடுத்து பச்சை கீரை இருக்கு, எல்லாத்தையும் வெட்டி அத போட்டுரு. அடுத்து துணி துவைக்கணும், துணியை துவைச்சிரு. அடுத்து முட்டை எல்லாம் தூக்கணும், முட்டையும் தூத்துரு. அடுத்து வீடு கொஞ்சம் அழுக்காட்டு இருக்கு, மாப்பு போட்டு வச்சிரு. அடுத்து தரையெல்லாம் தொடச்சிரு. இவ்வளோ வேலையை நான் வரக்குள்ள செய்யல பாரு. எக்க கீதா அதுக்கு எல்லாரையும் வர சொன்னா. பள்ளிக்கு போறது நாங்க தனியாட்டு தான்
இப்படி எங்கேயாவது நடந்திருக்கும். ஆனா இப்ப மாதிரி எல்லாம் இல்லப்பா. இப்பதான் பிள்ளைல வெளியில விடக்கு பயம், வீட்டுல தனியா இருக்கக்கு பயம், யார்கிட்டயாவது பேசக்கு கூட பயமா இருக்குதுமா. யாரையுமே நம்ப முடியலமா. முந்தையெல்லாம் நான் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேங்க. அப்ப என்னாச்சுன்னா ஒரு பஸ் மாதிரி நான் வேற பஸ்ல வந்துட்டேன். அடுத்து நான் வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டேங்க. அந்த மட்டும் உனக்கு டிக்கெட் எடுத்த அப்புறமா உனக்கு தெரியல? இல்லக்கா, அப்ப எல்லாம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஃப்ரீ இல்ல, பாஸ் காட்டினா போதும்ல. சரி எல்லாரும் இறங்கிட்டாவே, நானும் இறங்கி பாக்கலாமேன்னு பார்த்தா வேற ஏதோ ஒரு ஊருக்கு. அடுத்து அழுதுகிட்டே நின்னேன். அடுத்து ஒரு ஆம்பளை எங்கம்மா போனோம்னு சொல்லி என்னோட ஊருக்கு பத்திரமா கொண்டு விட்டாருக்க. அந்த காலத்துல யாருனே தெரியாதவங்க கூட பத்திரமா கொண்டு என் ஊருக்கு விட்டாவ. இந்த காலத்துல எல்லாம் நம்பி 60 பிள்ளைகளை கொடுத்தா கூட ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயம். யாரையுமே நம்ப முடியலக்க. வேலை நம்மளாவது பரவாயில்ல, நம்ம பிள்ளைய வளர்ந்து எப்படிதான் வரப்போதோக்க. முந்தைய இப்படி எல்லாம் நடந்திருக்கணும். ஆனா முந்தையெல்லாம் செல்லு போனு அதெல்லாம் இல்ல இல்லாக்க. இப்ப இந்த சைனாக்கார ஒண்ணு கண்டுபிடிச்சாம பாருங்க, டெக்னாலஜிக்குன்னு. அதுல வந்து கொரோனாயால கொஞ்சம் பேர் பலி. அடுத்து இந்த செல்லு இருக்குல்ல, அதனால ஒரு கொஞ்சம் பேர் பலி. செல்லனால எப்படி சின்னவனே எல்லாரும் பலியானாவ? இந்த கேம் விளையாடி அடுத்து போன் வெடிச்சு அப்படியெல்லாம் எல்லாரும் பலியானாங்கல்ல. ச்சே, காலமே மாறிட்டுக்க. இப்பெல்லாம் அவன் கையில போன் வச்சிட்டு உண்மையா பொய்யான்னு கூட நம்ப முடியல சின்னவனே. அப்படி என்ன பண்ணியானுவ? ச்சே, ஆனாக்க இவ்வளவு விஷயத்த முன்னேறிட்டோம். இதுக்கு ஒரு முடிவு வர மாட்டேங்குதுக்க. இதுக்கு ஒரு முடிவு வந்தனா உலகம் நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் முடியல. சின்ன பிள்ளையில இருந்து பாட்டி வரைக்கும் வெளியில போக பயமா தாங்க இருக்கு. ச்சே, வளர வளர பிள்ளைகளை வச்சிட்டு என்ன பயமா இருக்குது. எங்க இது கீதாக்க ஸ்கூட்டி சவுண்ட் தானே? ஆமா சின்னவனே, வந்துட்டா போல. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்துட்டீங்களாடா? எம்மா தாயே, சீக்கிரமா நீ வாமா. சரி சரி, நான் சீக்கிரமா வரேன். இவ என்ன படம் கட்டியா சின்ன பொண்ணு? எல்லாரும் வந்துட்டீங்களாடா? ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் வராத மாதிரி தானே தெரியுது. சாந்தி எல்லாம் வரல. ஏமா நீ ரொம்ப சிலுப்பாம விஷயத்த சொல்லு. எனக்கு இன்னைக்கு பர்த்டே. அதான் நானும் குழு தலைவியும் கூடயா. அத குழு தலைவிக்கு பர்த்டே சார்பாக எல்லாருக்கும் கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஏம்மா எங்களோட பிள்ளைய வீட்ல உட்கார வச்சு சொல்லிருக்கோம். எங்க பிள்ளைக்கு என்னது 1000ன்னு சொல்லிட்டு பதபதத்துல வந்துறியோ. நீ உன்னோட கேக் கேன்சல் பண்ணு. ஓ அப்ப வேண்டாமா? சரி கேக்க நான் கேன்சல் பண்ணியே. அடுத்து கொண்டு வந்துற கூடாதுல. சிலுப்பி என்ன பவுர் கட்டிட்டு போறாம்மா. சின்ன பொண்ணு, நம்மளும் வீட்டு வேலை எல்லாம் செய்யும். வீடு பெருக்கியும், துணி துவைக்கியும், எல்லாம் செய்யும். ஆனா நம்மள மட்டும் எதுக்கு சின்ன பொண்ணு? நம்மள பேட்டி எடுக்கவே வரல. அக்கா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீங்க இருந்து பேசுங்க. ஏன் சின்ன பொண்ணு, மாமியார் தேடுமோ? அதெல்லாம் இல்லக்க, நான் வீட்டுக்கு போன கொஞ்ச நாளாவே கேட்டுட்டு இருந்தாங்க. நம்மள மட்டும் எதுக்குக்கா நம்மள பேட்டி